திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 63வது பாடல், திருநாட்டு சிறப்பினுடைய 33வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. பின் எவன் உரைப்பது அந்த பெரும் தமிழ்நாடாம் கண்ணி தன்னிடை ஊர்கள் என்னும் அவயவம் தாங்கச் செய்த பொன்னியல் களனே கோயில் மடம் அறப்புறம் நீர்ச்சாலை இன்னமுது அறுத்து சாலை என உருத்திரிந்தது அம்மா. பின் எவன் உரைப்பது, இன்னும் என்ன சொல்வது? அந்த பெருந்தமிழ் நாடாம் கன்னி, அந்த தமிழ்நாட்டையே ஒரு கன்னி உருவகப்படுத்தி தன்னிடை ஊர்கள் என்னும் அவயவம் தாங்கச் செய்த அந்த பெண்ணினுடைய அங்கங்களாக ஊர்கள் எல்லாம் விளங்க, அந்த அங்கங்களிலே அலங்காரம் செய்வதற்காக பொன்னியல் களனே, அந்த அலங்கார ஆபரணங்களாக பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்களாக கோயில் மடம் அறப்புறம் நீர்ச்சாலை இன்னமுது அறுத்து சாலை என உருத்திரிந்ததம்மா. அந்த ஆபரணங்கள் எல்லாம் எப்படி ஒரு பெண் வளையல் தோடு மூக்குத்தி கழுத்தில் இருக்க அணியக்கூடிய அணிகலன்கள் அட்டிகைகள் இவ்வாறு பல்வேறு விதமாக அணிவாள, அதை போல இந்த பொன்னால் செய்த அணிகலனாக என்ன இருக்கின்றது என்று சொன்னால், கோயில் திருக்கோயில்கள், மடம் திருமடங்கள், அறப்புறம் அறச்சாலைகள், நீர்ச்சாலை தண்ணீர் கொடுக்கக்கூடிய இடங்கள், அதாவது நீர்ச்சாலை என்று சொன்னால் தண்ணீர் பந்தல்கள், மனிதர்கள் போன்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சென்று பெறக்கூடியதும், நீர்நிலைகளாக பறவைகள் விலங்குகள் சென்று அடையக்கூடியதுமாக இருக்கக்கூடியவை, இன்னமுது அறுத்து சாலை உணவு கூடங்கள் என உருத்திரிந்ததம்மா. இன்னவாறு பல்வேறு வகையான அறங்கள் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் அவ்வூருக்கு அணிகலனாக, அப்பெண்ணிற்குரிய அணிகலனாக விளங்குகின்றன என்று இங்கே நமக்கு அருளுகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.